அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குயிக்காக ஒரு தோசை எப்படி செய்கிறேன்னு தான் காட்ட போகிறேன். அதே நேரத்தில் பஞ்சு போலையும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு தோசை எப்படி செய்கிறேன்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு மேல் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறதுக்கு 1 கப் அவல் எடுத்திருக்கிறேன். இந்த அவலை வந்து வடிவாக நல்லா ஒரு தண்ணியில் கழுவி அப்படியே வைப்போம் சைட்டில். இப்போ பாருங்கள், இந்த அவலை வெள்ளை அவல்லாம் எடுத்துக்கிறேன். நல்ல மெல்லிஸாக நல்லா இருக்குது. இது வந்து நார்மலாக தண்ணிக்குள்ளே போட்டோடனே கரையிற மாதிரி அப்படியே ஊறிடும். இதை ஒருக்கா கழுவி எடுப்போம். இப்போ பாருங்கள், இதை ஒரு தரம் தான் கழுவினான். ஒரு தரம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே சைட்டில் வைப்போம். வச்சு போட்டு மற்ற தேவையான பொருட்களை எடுப்போம். இப்போ வந்து இந்த தோசை செய்கிறதுக்கு நான் 2 கப் ரவை எடுத்துருக்கிறேன். இந்த ரவை வந்து துப்புரவாக்க தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாம் துப்புரவாக்கி தான் நீங்கள் வர்றது. இந்த 2 கப் ரவை இங்கே பாருங்கள், இப்படி நல்ல குருணியாக இருக்குன்னு சொல்லி வெள்ளையாகவும் இருக்குது இந்த ரவை. இது வந்து அரிக்க கிரிக்க தேவையில்லை. இதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி தான் வரும். அதோடு வந்து 1 கப் புளிச்ச தயிர் எடுத்துக்கிறேன். அதோட 2 கப் தண்ணி விடுறேன். இப்போ நாங்கள் சைட்டில் கழுவி வச்ச இந்த அவல் எடுத்து போடுவோம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். நான் ஒரு சின்ன கரண்டியால் 1.5 கரண்டி போடுறேன். நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கிட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாத்தையும் போட்டு வடிவாக கிளக்கி எடுப்போம். ரவை வந்து ஒரு இடத்துல இருந்தால் அது வந்து இதாயிரும். இதை வடிவாக கட்டி இல்லாமல் வடிவாக கரைப்போம். நல்ல வடிவாக எல்லா இடமும் படுற மாதிரி வடிவாக கரைச்செடுப்போம். கையாலையும் கரைச்செடுக்கலாம். கையால் அரைச்சாலும் கொஞ்சம் டக்குன்னு உடனே புளிக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் இதை தயிர் எல்லாம் போட்டுக்கூடிய இந்த தோசை வந்து நாங்கள் புளிக்க வைக்க போகிறதில்ல. இங்கே பாருங்கள், இப்போ இந்த டைமில் வருது. இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வடிவாக அப்படி கலந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் அப்படி சைட்டில் வச்செடுப்போம். 5 நிமிஷம் இது இருந்தால் பிறகு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் இதாகிட்டு. இது ஏன் இப்படியெல்லாம் ஊறி வந்திருக்குன்னு சொன்னால் நார்மலாகவே ரவைக்கு வந்து பொறுமையாகிற தன்மை இருக்குது. அதனால் அது ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்ல வடிவாக அரைச்செடுப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் நாங்கள் மிக்சியில் போடுவோம். என்னிட இந்த பெரிய மிக்சி இருக்கிறபடியே நான் இதுக்குள்ளே போட்டு அரைக்கிறேன். நீங்கள் அதை 2 பகுதியாக பிரித்து அரைக்கிறேன்டாலும் அரைச்செடுக்கலாம். இதோட நான் வந்து இதுக்கு 1.25 கப்பு தண்ணி விட போகிறேன். இன்னும் ஒரு 3/4 கப்பு விடுவோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ, நீங்கள் ஒரு சில்வர் ஆள் அளந்தீங்கன்னு சொன்னால் சில்வராலேயே மீதி உள்ள அளவுகளை போட்டுக்கொள்ளுங்க. இல்லை ஒரு குட்டி கிண்ணியால் அளக்குறீங்கன்னு சொன்னால் கிண்ணியால் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் இந்த பருவம். இப்போ நான் வந்து முதல் நாங்கள் ஊற வச்சதுக்குள்ளேயே இதை எல்லாத்தையும் ஊற்றுவோம். பாருங்கள், இதை ஏற்றுக்குள்ளேயே நான் இதை ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், ஆகலும் திக்காகவும் இல்லாமல் ஆகலும் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு அளவான பதமாக வந்திருக்கு. இந்த பதம் தான் இந்த தோசைக்கு எனக்கு தேவை. பாருங்க, இதுதான் அளவு. இதை வடிவாக ஒருக்கா திருப்பி எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்செடுப்போம். 10 நிமிஷத்துக்கு மேலே இது இருக்கணும். இல்லை உடனே சுடலாம், ஆனால் 10 நிமிஷம் நான் விடுறேன்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த மா இப்படி தான் வந்திருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடாகிட்டோன்னு பாருங்க. பார்த்துட்டு நார்மலான தோசைகள் ஊற்றுற மாதிரி தான் ஊற்றி எடுக்கணும். இப்போ இந்த தோசைக்கு நீங்கள் இது முட்டை விட்டு செய்யலாம். முட்டை விருப்பமானாக்கள் முட்டை போட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி தக்காளி சட்னி, இட்லி பொடி, இல்லை வெங்காயமோ என்ன விருப்பமோ அதை நார்மலாக தோசைகளுக்கு போடுற மாதிரியே இதை நீங்கள் செய்து சாப்பிடலாம். ஒரு வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. தோசைண்டா நார்மலாக எல்லாருக்கும் பிடிக்கும். தோசை பிடிக்காத ஆக்கள் சரியான குறைவு. ஸோ இப்படி செய்து பாருங்கள். வித்தியாசமான தோசைகள் செய்து பார்க்கலாம். உளுந்து ஊற விட்டு அரிசி ஊற விட்டு அரைக்கிற வேலையெல்லாம் இல்லை. இது இப்படி ஈஸியாக சுலபமாக நினைச்ச உடனே செய்யக்கூடிய தோசை தான் இந்த தோசை. சரியான சாஃப்டாகவும் நல்ல விதாகவும் வந்திருக்குது பாருங்க. இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற தோசைகள் எல்லாத்தையும் சுட்டெடுப்போம். இதுக்கு நீங்கள் எண்ணத்தோடு சாப்பிட்லாம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்றாலும் சாப்பிட்லாம். நான் இதுக்கு இன்றைக்கி மிளகாய் சட்னி செய்துக்கிறேன். காஞ்சி மிளகாய் சட்னி. நீங்கள் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இல்லை கறியல் எதாண்டாலும் வச்சு சாப்பிட்லாம். மீன் கறி எல்லாத்துக்குமே இந்த தோசை நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களோட அட்டகாசமான சுவையான தோசை நல்லா ரெடி ஆகிட்டுது. எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். கலர் நல்லா மினுமினண்டு பொன்னி கொண்டு இருக்குது. இப்போ இதுக்கு நான் அந்த மிளகாய் சட்னி தான், காஞ்சி மிளகாய் சட்னி செய்திருக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி.